படத்தோட ஆரம்பத்துல நம்ம கதையோட ஹீரோ மேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். சோ அந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி கொடுத்துட்டு கூடிய சீக்கிரம் நம்ம மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் மேக் பண்றாங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாரும் யூரோப்பியன்ஸ் தான். இப்ப அமெரிக்கால செட்டில் ஆகிறதுக்காக வந்திருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அந்த மேரிங்கிற பொண்ணு அவங்க ஃபேமிலி கூட வீட்டுல ஸ்டே பண்ணி இருக்கும் போது திடீர்னு வெளியில ஏதோ கன் ஷாட் சவுண்ட் கேட்கும். மேரியோட அப்பாவும் மேபி நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் தான் நம்மள அட்டாக் பண்றதுக்கு வந்திருக்காங்களோன்னு தன்னோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அங்க வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு தன்னோட ஃபேமிலியை பாதுகாப்பா கூட்டிட்டு போயிட்டு கையில ஒரு கன்னை வச்சிருந்திருக்கேன். எப்படியாவது இன்னைக்கு ஒரு நைட் தாண்டிட்டோம்னா போதுன்னு பயத்துல இருக்கும்போது அப்போ அந்த பேஸ்மெண்ட்டை ஏதோ ஒண்ணு உடைக்குது. சீன் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ மேரிய பாக்குறதுக்காக வந்திருப்பானா பார்த்தா வீட்டுல ஒரே ரத்தம், ஏகப்பட்ட பிணங்கள்லாம் இருக்கு. ஏதோ ஒண்ணு நேத்து நைட் இங்க நடந்திருக்குது. இருக்கிற எல்லாரும் இறந்து போயிருந்திருக்காங்க. ஆனா சில பாடிஸ் மட்டும் மிஸ் ஆயிருக்கிறது தான் நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியாம இருக்க. நம்ம ஹீரோ கூட ஒரு தொப்பி போட்ட நபர் இருப்பாரு. அவர் இங்க ஒரு லோக்கல் ஆளு போல. மேபி இந்த ஃபேமிலிய நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் போட்டத்துல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்றாங்க. என்ன மேட்டர்னு பார்த்தா இவங்க எல்லாரும் யூரோப்பியன்ஸ் அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்து போயிருந்திருக்காங்க. இப்ப இருக்கிற முக்காவாசி அமெரிக்கன்ஸ் யூரோப்பியன்ஸ் தான். ஆனா அந்த டைம்ல அமெரிக்கால பூர்வ குடிகள் வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல. சோ அந்த பூர்வ குடிகள் தான் நம்மள மாதிரியான யூரோப்பியன்ஸ் இங்க அவங்களோட இடத்துக்குள்ள வரது பிடிக்காம தான் வேட்டையாடுறாங்கன்னு நினைப்பாங்க. அந்த தொப்பி போட்ட நபரை நம்ம ஜான் வச்சுக்கலாம். இப்போதைக்கு மேரியோட பாடி இங்க இல்ல. மேபி அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மேரிய கடத்திட்டு போயிருந்திருப்பாங்களோ, அவளை போய் தேடி கண்டுபிடிக்கணும்னு முடிவெடுக்கிறான். இப்ப அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. அதுல அந்த குடும்ப தலைவன் இருக்கிறான்ல, அவன் பேரு வில். அவன் குட்டி பையனுக்கு அப்படியே சும்மா சில வரலாறுகள் எல்லாம் பேசிட்டு ஒரு பிக்னிக் மாதிரி வந்திருப்பாங்களா. அப்போ தூரத்துல இவங்களை நோக்கி ஒரு குதிரை வரத பார்த்தோன்னே ஆஹா யாரு வராங்கன்னு இந்த வில் பயந்து போக கிட்ட வந்தா அது நம்ம ஹீரோவா தான் இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஹீரோ இப்போ கவர்னர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கான். என்னன்னா இப்போ இந்த அட்டாக் நடந்திருக்குல்ல அந்த மேரியோட குடும்பத்து மேல. சோ இது கண்டிப்பா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் பார்த்த வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கான ஒரு பெர்மிஷன் தான். இத காமிக்கும் போது அந்த வில்லுமே ஓகே கவர்னரே சொல்லிட்டாரா அப்படின்னா சரி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறானா. அண்ட் வில்லோட ஒய்ஃபுமே பார்த்தா சரி நீங்க இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கெல்லாம் போறீங்க ஓகே தான். நம்ம பையனுமே கொஞ்சம் வளர்ந்துட்டான். சோ அவனும் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டு ஆகணும். பெரிய பையன் ஆகுறான்ல, எப்படி வாழணும்னு கத்துக்கிட்டு ஆகணும்லன்னு சொல்லிட்டு அந்த வில் கூட அவனோட பையனையுமே அவங்க அம்மா அனுப்பி வைக்கிறாங்க. முத வேலையா அந்த வில்லும் அந்த பையனும் பார்த்தா நேரா அங்க அட்டாக் நடந்துச்சுல. சோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு அங்க இருக்கிற பாடிஸ் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா. அப்பதான் அதுல ஒரு குட்டி பொண்ணோட பாடியுமே இருக்கும். அந்த பொண்ணோட கழுத்தை ஒரு விதமா உடைக்கப்பட்டிருந்திருக்குமா. சோ இது என்னது அப்படின்னு அவங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வெளியில ஒரு சின்ன குழி இருக்கிற மாதிரி ஒன்னு கவனிக்கிறானா. அதுக்கப்புறம் அந்த வில்லு வந்து செக் பண்ணி பாக்குறான். என்ன இதுல ஏதோ காட்டெருமதா சாணி போட்டு போன மாதிரி தெரியுதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு பார்த்தா குதிரையில சில பேர் வருவாங்களா. சோ அதுல ஒருத்தன் மீச வச்சிருந்திருக்கான்ல, அவன் பேரு ஹென்றி. கவர்னர் இந்த மாதிரி 4 பேர் இறந்து போயிருந்திருக்காங்க, 6 பேர் காணாம போயிருந்திருக்காங்க அப்படிங்கிறங்காட்டி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக இந்த ஹென்ரியோட ஆளுங்களையும் அனுப்பி விட்டுருந்திருக்கான். ஆனா இந்த ஹென்ரிய பத்தி சொல்லணும் அப்படின்னா அவனுக்கு இந்த மாதிரி இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் சுத்தமாவே பிடிக்காது. ஒரு ஒயிட் சுப்ரீமசி மைண்ட் செட் இருக்கிற ஒருத்தனை வச்சுக்கோங்களேன், சும்மாவே டார்ச்சர் பண்றவன். இந்த மாதிரியான ஒரு கேஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிறவன். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அங்க 4 குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்களா. சோ அப்போ நம்ம ஹீரோ பயங்கர டயர்டா இருக்கேன். நம்ம ஹீரோ பக்கத்திலேயே கோலன் அப்படின்னு ஒருத்தன் இருப்பான். அவன் தான் என்னாச்சுடான்னு ஹீரோட்ட கேட்கும் போது இல்ல இறந்து போனது என் ஆளோட குடும்பம்னு அப்படியே மேரியோட போட்டோ எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 4 பாடிஸையும் அந்த இடத்துல அடக்கம் பண்ணிட்டு எல்லாரும் குதிரையில அங்கிருந்து வந்துகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அந்த கோலனும் அப்படியே சில விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ திடீர்னு அவனும் ஒருத்தன் குதிரையில இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துருவானா. பார்த்தா அந்த குதிரை ஏதோ ஓட்டைக்குள்ள கால் விட்டு இருந்திருக்கும். கூட இருந்தா ஜான்ங்கிறவர் தான் சரி சரி வா எல்லாரும் முன்னாடி போறாங்கன்னு அந்த ஒரு நபரையும் கூட்டிட்டு போக இவங்க அங்கிருந்து போகும்போது அந்த ஓட்டைய போக்கஸ் பண்றாங்க. பார்த்தா அதுல ஏதோ பயங்கரமா நெஞ்செல்லாம் கிழிச்சு போட்டு இன்னும் மூச்சுட்டு இருக்கிற ஏதோ ஒரு நபரோட உடல் இருக்குது. சோ யாரோ இல்லனா என்னமோ ஒண்ணு உயிரோட நபர்கள் அப்படியே கிழிச்சு எரிஞ்சு கொண்டு புதைச்சுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் ஒருத்தன் இருப்பானா. அவனோட குதிரைய இந்த ஹென்றி ஷூட் பண்ணிட்டு அவனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ண அவனும் வேகமா அங்கிருந்து போவான். பட் இருந்தாலும் வச்சு பிடிச்சு மேரியோட ஃபேமிலி போட்டோவை காமிச்சு இவங்க எல்லாம் தெரியுமான்னு கேட்கும் போது அவன் பதில் சொல்ற மாதிரி இல்லையா. அவ்வளவுதான், அவன் கழுத்துல அப்படியே ஒரு கயிறை கட்டி இழுத்துட்டு வந்து நைட் நேரத்துல ஒரு இடத்துல கட்டி வச்சுட்டு பயங்கரமா அவன் காலை வந்து அறுத்து லைக் அவனை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். என்னதான் நம்ம ஹீரோக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னாலும் எதுவும் பண்ண முடியாது. அந்த கோலன் கூட ஹீரோக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப கோலன் தான் அந்த நேட்டிவ் இந்தியனுக்கு போய் அப்படியே சாப்பாடு வச்சுட்டு வரானா. அதுக்கப்புறம் எல்லாரும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க அப்ப அந்த ஹென்றி இருக்கிறான்ல அவன் என்னடா அவன் அந்த நேட்டிவ் இந்தியன் எதையோ சாப்பிடறானேன்னு வேகமா கிட்ட போய் அப்படியே பிளேட்டை தட்டி விட்டுட்டு யாரா 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 அவனுக்கு சோறு வச்சதுன்னு கேட்க நம்ம ஹீரோ எந்திரிச்சுக்கிட்டு நான் தான் வச்சேன்னு சொல்லுவானா. இன்னைக்கு எவ்வளவு திமிர் இருக்குன்னு கிட்ட அடிக்கிறதுக்காக வர அப்போ அந்த ஜான் இருக்கிறாருல அவர்கிட்ட இருக்கிற கன் அப்படியே விலக்கி காட்டுவாரு. உடனே ஹென்ரிக்கு பயம் வந்துடும். என்னடா கன்னை வச்சு
வச்சு மிரட்டி காட்டுறீங்களா? ஒன்ஸ் நீ அந்த கன் எடுத்து நான் ஷூட் பண்ணிட்டா மட்டும் டே வில்ல, நீ உன் பையன் ஹீரோ இந்த ஜான் 4 பேரையும் தூக்குல போட்டுருவாங்க பாருன்னு அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அந்த ஹென்ரியும் சரி ஒரு 3 பேர் மட்டும் காவல் காக்கிறதுக்காக நில்லுங்க, வாங்க மத்தவங்க எல்லாம் படுத்துங்க தூங்க போக. அப்ப அந்த புல்லுக்குள்ள பார்த்தா ஏதோ ஒண்ணு மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த நேட்டிவ் அமெரிக்கன் இதை கவனிக்கிறான். ஈவன் நம்ம ஹீரோவும் என்ன ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கேன்னு பார்த்துட்டு அப்படியே தூக்க கலக்கத்துல தூங்கிற. அங்க பாதுகாப்புக்காக ஒருத்தர் நின்னுகிட்டு இருப்பானா, அவனுக்கும் அங்க ஏதோ இருக்கிற மாதிரி தோணுமே அப்படியே ஒருத்தன் வந்து சரக்கடிச்சு மட்டையா இருந்திருப்பான் போல. டே மாமியா உயிரோட தானே இருக்கிறேன்னு சொல்லி கால்ல எல்லாம் எத்தி திருப்பி பார்த்தா நல்ல வேலை அவன் உயிரோட தான் இருக்கிறான். அப்ப சடனா அவனை ஏதோ அட்டாக் பண்றதுக்காக வர சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிக்கிறானா, இருக்கிற எல்லாரும் பரபரப்பா இருக்கிறாங்க. என்னன்னு கேட்கும் போதுதான் நைட்டு காவலுக்காக இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. மறுபடியும் அந்த நேட்டிவ் அமெரிக்கனை தான் பிடிச்சி டார்ச்சர் பண்றானுங்க. என்னடா உன் ஆளுங்க தான் வந்திருக்கானுங்களா, என்ன சுத்து போடுறானுங்களா அப்படின்லாம் கேட்க அந்த நேட்டிவ் அமெரிக்கன் ஒரு மாதிரி சந்தோஷத்துல நல்ல வேலை அந்த மிருகத்துக்கு உங்களை மாதிரியான வெள்ளக்காரங்களோட கறி தான் பிடிச்சிருக்குது, அது வரைக்கும் சந்தோஷமான அந்த ஹென்ரியும் என்னடா என்ன மிருகத்தை பத்தி பேசுற, மிருகம் தானா இல்ல உங்க ஆளுங்க தான் மிருகம் மாதிரி நடந்துக்கிறானுங்களான்னு திருப்பி அந்த நேட்டிவ் அமெரிக்கனை டார்ச்சர் பண்ண போக அப்போ ஜான் உள்ள பூந்து ஹென்ரிய உதச்சாடுறான். அறிவிருக்காடா, மனுஷன் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவேடான்னு கேட்க அவ்வளவுதான் சண்டை வந்துருது. இனி நம்ம தனியாவே இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அப்ப அந்த இடத்துல பக்கத்திலே வந்து ஒரு சின்ன ஒரு ஹோல் இருக்கிறதையும் கவனிக்கிறாங்களா. இதே மாதிரியான ஒரு ஓட்டை தான் நம்ம மேரியோட வீட்டு பக்கத்துலயுமே இருந்திருக்கும். சோ இந்த ஓட்டைக்கும் இப்படி மக்கள் இறந்து போறதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு புரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த ஹென்ரியோட ஆளுங்களை விட்டு நம்ம வில்லோட பையன் ஹீரோ அப்புறம் ஜான் இவங்க 4 பேர் கிளம்பி வந்துடுறாங்க. நைட் டைம்ல கேம்ப் ஃபயர் போட்டுட்டு ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோவும் பிஸ் அடிக்கலான்னு ஓரமா வந்துருக்க. அந்த இடத்துல காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நகுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் பெருசா கண்டுக்க மாட்டான். வேலையெல்லாம் முடிச்சிட்டு நெருப்பு கிட்ட வந்தா அப்ப டக்குனு ஜான் கன் எடுத்து பாயிண்ட் பண்ணுவாரு. என்னடா சொல்றேன்னு ஹீரோ பதறி போனா பின்னாடி யாரோ வர, அது நம்ம கோலனா இருக்கும், அந்த கருப்பனா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க கூட உட்காந்து பேசும்போதுதான் அந்த கோலன் வந்து ஒரு பிளாக் தானே, பிளாக் அப்படின்னாலே அடிமையா தான் வச்சிருந்திருப்பாங்க இந்த வெள்ளக்காரனுங்களாம். சோ அதுக்கப்புறம் என்ன யாரும் வேலைக்கு வாங்கல, எனக்கு மாஸ்டர் யாரும் இல்லங்காட்டி தான் அந்த ஹென்ரி கூட வந்து ஒரு செஃப்பா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவனுங்களோட நீங்க பெட்டரா இருக்கிறீங்க, சோ உங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் உதவுறேன்னு சொல்லி தான் வந்திருக்கான். அதுக்கப்புறம் காலையில விடிஞ்சோடனே எல்லாரும் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல திருப்பி அதே மாதிரியான ஒரு ஹோலை ஒண்ணு கவனிக்கிறாங்களா. சோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துல பார்த்தா ஒரு குதிரை வண்டியை வந்து யாரோ விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. இவங்களுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும். யாரா இது கொண்டு வந்து இதை நடுக்காட்டுல விட்டுட்டு போயிருந்திருக்காங்க அம்போன்னு யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே குதிரை விட்டு இறங்கிட்டு யாராவது வருவாங்களா என்னன்னு கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல ஒரு மரம் ஒண்ணு இருக்குமா, சும்மா நம்ம ஹீரோ ஒரு கல் எடுத்து விடுவான். அதை பார்த்துட்டு அந்த வில்லோட பையன் இருக்கிறான்ல அவனும் கல் எடுத்து விட கோலனும் ஓகே நானும் ஃபன் பண்றேன்னு சும்மா கல் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல வில்லோட பையன், அவன் அந்த இடத்துல கற்களை தேடிக்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒண்ணு முடி மாதிரி சம்திங் இருக்கு, அதை புடிச்சு இழுத்தா ஒரு தலை இருக்கு. அவன் பயந்து போறதை பார்த்தோன்னே மத்தவங்கள வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்க உண்மையாலுமே அங்க ஒரு மனுஷனோட தலை தான். அதுக்கப்புறம் அந்த பாடியை தோண்டி வெளியே எடுக்கும்போது அது ஒரு பொண்ணா இருக்கும். ஆனா அந்த பொண்ணால இவங்களெல்லாம் பார்க்க முடியுது. சோ அவங்க உயிரோட தான் இருக்கிறாங்க. அவங்களோட உடலை அவங்களால கம்ப்ளீட்டா நகர்த்தவே முடியல, ஏன்னா அவங்க பாடி ஃபுல்லாமே பேரலைஸ் ஆயிருந்திருக்குது. அப்போ அந்த பொண்ணோட கழுத்துல ஒரு மார்க் ஒண்ணு இருக்குமா, இதே மாதிரியான ஒரு வெட்டு பார்த்தா நம்ம மேரியோட வீட்டுல இறந்து போனவங்களோட கழுத்துல இருந்திருக்கிறத அந்த வில் கவனிச்சிருந்திருப்பாரு. சோ இது ரெண்டையுமே பண்ணது ஒரே நபர் தான். அப்படின்னா இந்த கொலைகள்லாம் பண்ற நபர் ஆக்சுவலி கொலை பண்றது கிடையாது, அவங்களோட பாடியை பேரலைஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு கொண்டாந்து உயிரோட புதைச்சிட்டு போயிடுறாங்கிற விஷயம் புரிய வர அன்னைக்கு நைட்டு அதே இடத்துல கேம்ப் அடிச்சுட்டு இருப்பாங்களா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு லைட்டா பதறி போயிரும். ஒருவேளை நம்ம மேரிக்கும் இதே மாதிரிதான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்குமோ என்னன்னு. அதுக்கப்புறம் காலையில விடியும் போது அந்த பொண்ணோட பாடி அவ இன்னும் உயிரோட தான் இருக்கிறா. அவளை கொண்டு வந்து அந்த குதிரை வண்டி இருந்துச்சுல அதுல வச்சுட்டு அந்த குதிரை வண்டிய அந்த குட்டி பையன் இருக்கிறான்ல அந்த வில்லோட பையன், இந்த பொண்ணுக்கு மருத்துவ உதவிக்காக ஊருக்கு கொண்டு போ, டவுனுக்கு கொண்டு போ, என்னன்னு விசாரி அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. சோ இப்ப மிச்சம் நம்ம ஹீரோ ஜான் அப்புறம் அந்த வில்லு அதுக்கப்புறம் கோலன் இவங்க 4 பேரும் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஃபர்தரா ஆரம்பிக்கிறாங்களா, இது எல்லாத்துக்கும் யார் தான் காரணம்னு. சோ இவங்க எல்லாரும் அப்படியே காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரம் இன்னும் டீப்பா போக போக அங்க காட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும். சடனா நம்ம ஹீரோ அங்க யாரையோ பார்த்தோன்னே அவசரத்துல எடுத்து ஃபயர் பண்ணிடுவானா. ஆனா அவங்க ஆப்போசிட்ல இருந்து ஃபயர் பண்ண நம்ம ஹீரோட தலையில லைட்டா அடிபட்டுரும். ஜஸ்ட் மிஸ், நம்ம ஹீரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. ஆனா இத பார்த்துட்டு அந்த ஜானுக்கு சரியான கடுப்பாயிருது. என்னடா அவங்க இங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கூட பேச முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம், எதுக்குடா ஃபயர் பண்றீங்க
சொல்றீங்கன்னு டென்ஷன் ஆக, இன்னொரு பக்கம் அந்த வில்லோட பையன் இருக்கிறான்ல, அவன் அந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிருப்பான். சோ நைட் ஆகிற மாதிரி தெரியுது. சரி இங்கே ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட உடம்ப வந்து அப்படியே கொண்டு வந்து வெளியில வச்சுட்டு, ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நம்ம கண்டிப்பா சீக்கிரம் கிளம்பிடலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பானா. இங்க அடிப்பட்ட நம்ம ஹீரோவை அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு அவங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்கும் போது சடனா அந்த ஜான் இருக்கிறாருல, சோ அவரை ஷூட் பண்ணி அதே இடத்துல காலி பண்ணிடுறாங்க அந்த நேட்டிவ் இந்தியன்ஸ். பயங்கரமான ஷூட் அவுட் நடக்குது. அந்த ஜான் இறந்து போயிட்டாருன்னு கோலனும் ஃபீல் பண்ண அந்த ஷூட் அவுட்ல இவங்களோட குதிரைகளும் மாட்டிக்குது. வேற வழி இல்லாம 3 பேரும் ஒரு சில நேட்டிவ் அமெரிக்கன்ஸை ஷூட் பண்றது மூலமா அவங்க பயந்து அங்கிருந்து போயிடுறாங்க. எப்படியோ அவங்க சேஃபா இருக்க. இங்க அந்த வில்லோட பையன் அந்த பொண்ணை படுக்க வச்சுட்டு அப்படியே பக்கத்திலேயே படுத்துக்கிட்டு இருக்க, தூங்கி இருக்க மாட்டான். அப்ப சடனா பக்கத்துல வந்து ஏதோ ஒண்ணு அவன் கழுத்துல அட்டாக் பண்ணிட்டு அவனுக்குள்ள எதையோ இன்ஜெக்ட் பண்ண, அவ்வளவுதான். ஒரே செகண்ட்ல அந்த இடத்துல அவன் பேரலைஸ் ஆயிடுறான். அவனால நகரவே முடியல. ஆனா என்ன நடக்குதுங்கிற விஷயத்த அவனால பார்க்க முடியுது. அந்த ஒரு ஜந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு குழி மாதிரி தோண்டி அந்த ஒரு பையன் அதுக்குள்ள தள்ளி விட்டு அவனை கம்ப்ளீட்டா மண்ணை போட்டு மூடி வச்சிருது. அப்படி மூடி வச்சாலும் அவனுக்கு என்ன நடக்குதுங்கிற எல்லா விஷயத்தையும் அவனால உணர முடியுது. அவன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். அதுவே இவனுங்க 3 பேரும் எங்கேயாவது அவங்க நம்மளை தேடி வந்துட போறாங்கன்னா அங்கிருந்து கிளம்பறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல அப்படியே அந்த காட்டை வந்து பத்தி விட்டு போயிடுறானுங்க, நெருப்பு வச்சிடறானுங்க. இப்ப அவங்க கிட்ட ப்ராப்பரான சாப்பாடு சப்ளை அப்படின்னு எதுவுமே இல்ல. ஈவன் அந்த ஜானை இழந்த அந்த ஒரு துன்பம் வேற. அதுக்கப்புறம் மெதுவா அவங்களோட குதிரை எடுத்துட்டு நேரா ஒரு இடத்துல வந்து கேம்ப் போட்டு இருந்திருப்பாங்களாம். அப்போ அந்த வில் இருக்கிறாருல, அவருதான் மத்தவங்க தூங்கட்டும்னு சொல்லிட்டு காட் பண்றதுக்காக நின்னுகிட்டு இருக்கிறாரு. தூக்கத்துல இருந்து நம்ம ஹீரோவுமே கண் வெளிக்க பார்த்தா நெருப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். 2 பேரும் எங்கடா போனீங்கன்னு கத்திக்கிட்டு இருந்தா டக்குன்னு அந்த கோலனும் வந்துட்டு, நான் இங்கதான்டா இருக்கிறேன், இவன் எங்கடா வில்ல எங்கடா போனான்னு சொல்லிட்டு ஹீரோவும் நம்ம கோலனும் வில்ல கூப்பிடும் போது அப்ப அந்த புல்வெளிக்குள்ள சம்திங் ஏதோ இருக்கிற மாதிரி இவங்களுக்கு சத்தம் கேட்குமா. என்ன பண்றதுன்னு தெரியாம கோலன் வந்து அங்க இருக்கிற ஒரு நெருப்பு கட்டையை தூக்கி அப்படியே காட்டுக்குள்ள ஏறிய அந்த வெளிச்சத்துல அங்க ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அது எல்லாமே வில்ல அட்டாக் பண்ற மாதிரி இருக்க, உடனே கோலன் கன்னை வச்சு ஃபயர் பண்ணும்போது அந்த மான்ஸ்டர்ஸ்ல அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருது. ஆனா தப்பிச்ச வில்லுமே, இங்க பாருங்கடான்னு அவரோட கழுத்தை காமிக்க, அதுங்க அவரோட கழுத்தை கடிச்சிருந்திருக்கு. பட் மொத்தமா அந்த பாய்சனை இறக்கல போல, கொஞ்சம் தான் இறக்கி இருந்திருக்கு. அதனால இன்னும் கொஞ்சம் கான்சியஸ்ல தான் இருக்கிறாரு. அவரோட கை கால்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உணர்ச்சி இழக்குது அப்படிங்கிற விஷயத்த வில் உணர்றாரு. ஆனா அதே நேரத்துல சுத்தி அந்த மிருகங்களோட சத்தம் கேட்கும் போது வேற வழி இல்லாம காலையில விடியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இவங்க தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும் போது தூரத்துல ஏதோ நெருப்பெறிகிற மாதிரி தெரியுமா. அங்க போனா அந்த இடத்துல ஒரு லேடி இருப்பாங்க, ஒரு நேட்டிவ் அமெரிக்கன். அவங்க வில்லோட கழுத்துல இருக்கிற அந்த மார்க்கை பார்த்துட்டு, உன்னையும் அந்த கிரீச்சர்ஸ் தானே அட்டாக் பண்ணிருக்குன்னு கரெக்டா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு விசாரிக்கும் போதுதான் ஆக்சுவலி இந்த லேடியோட ஹஸ்பண்டையுமே இந்த மாதிரியான ஒரு கிரீச்சர் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவரு இனிமேலும் துன்பப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட இவங்களே கொலை பண்ணிட்டாங்க. பேசிக்கா இந்த யூரோப்பியன்ஸ்ல இந்த இடத்துக்கு வரக்கு முன்னாடி, இந்த பர்டிகுலர் இடத்துக்கு வரக்கு முன்னாடி இங்க நிறைய காட்டெருமைகள்லாம் இருந்துச்சு. ஆனா ஒன்ஸ் இந்த வெள்ளக்காரங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த காட்டெருமைகள் எல்லாத்தையும் இங்க இருந்து அச்சு பத்தி விட்டுட்டாங்க. ஆனா நூத்துக்கணக்கான வருடங்களா இங்க இருக்கிற காட்டெருமைகளை சாப்பிட்டுதான் இந்த கிரியேச்சர்ஸ் வாழ்ந்துட்டு இருந்திருக்குது. இப்ப அந்த காட்டெருமைகள் எல்லாத்தையும் துரத்தி விட்ட காரணத்துக்காக வேற வழி இல்லாம மனிதர்களை இந்த கிரீச்சர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. உடம்புல இப்படி பேரலைஸ் ஆகுற மாதிரியான பாய்சனை இன்ஜெக்ட் பண்ணி புதைச்சு வச்சுட்டு போயிரும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வருமாமா. ஏன்னா உடம்புல இருக்கிற ரத்தங்கள் எல்லாமே கெட்டியானதுக்கு அப்புறம் தான் அது சாப்பிடுமாமா. சரி என்ன காப்பாத்துறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்கும் போது, இல்ல நீ கண்டிப்பா செத்துரு வந்து அந்த லேடி சொல்லும். அதுக்கப்புறம் அந்த லேடியும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாங்களா. அப்படி போகும்போது அந்த வில்லு இருக்கிறான்ல, அவன் ஒரு மாதிரி சுயநினைவே இழந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருப்பான். சோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இடத்துலயும் ஸ்டே பண்றாங்க. நைட் நேரத்துல நம்ம ஹீரோக்கு இல்ல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுமா. வில்லும் இன்னும் முழிச்சுட்டு தான் இருப்பான். சடனா அங்க ஏதோ வர மாதிரி இருக்க, நம்ம ஹீரோவும் கண்ணை எடுத்து ஃபயர் பண்ண, தூங்கிக்கிட்டு இருந்தா கோலனும் அந்த லேடியும் எந்திரிச்சிடுறாங்க. சோ 4 பேருமே அந்த கிரீச்சர்ஸ மாறி மாறி கண்ணை வச்சு ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப தெரியாம வில் நம்ம கோலனோட கால்ல ஃபயர் பண்ணிடுவான். அந்த லேடி தான் அங்க கண்ணை வச்சு அந்த இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு வேகமா இந்த வில்லை விட்டுட்டு நம்ம போகலாம். ஏன்னா இந்த வில் அந்த மான்ஸ்டர்ஸால அட்டாக் பண்ணப்பட்டிருந்திருக்கிறான். சோ அதனால இவனை தேடி கண்டிப்பா வரும். இவன் நம்ம கூட இருந்தானா நமக்கும் ஆபத்து தான் அப்படின்னு அவ சொன்னாலும் அடுத்த சீன்ல 4 பேர் ஒன்னா தான் போயிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோ தான் இவனை கூட்டு வருவோம், எப்படியாவது சரி பண்ணுவோம் நினைச்சிருப்பான் போல. இப்போ மிச்ச நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இருப்பானுங்கல்ல, அந்த பொண்ணோட கிராமத்துக்காரனுங்க. சோ அவனுங்களை மீட் பண்றதுக்காக தான் போயிருந்திருக்கேன். எதுக்குன்னு பார்த்தா ஒரு 6 பேர் வந்து காணாம போயிருந்திருப்பாங்கல்ல அந்த மேரியோட வீட்டுல, இன்க்ளூடிங் மேரி முதற்கொண்டு. சோ அந்த 6 பேரோட பாடி ஏன் காணாம போயிருந்திருக்கும்னா, இந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் இந்த கிரீச்சர்ஸ பிடிக்கிறதுக்காக இந்த கிரீச்சர்ஸால பாதிக்கப்பட்ட உடல்
உடல்களை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல ட்ராப் மாதிரி செட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கிரீச்சர் வந்துச்சுன்னா அதை போட்டு தரலாங்கிறது தான் பிளான் ஆமா. சோ அதனாலதான் மேபி அந்த மேரியோட வீட்டுல அட்டாக்லாம் நடந்திருக்கும்ல, அந்த கிரீச்சர் வந்து அட்டாக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க போயிட்டு அங்க இருக்கிற பாடிஸை வந்து எட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அதனாலதான் உண்மையாலுமே மேரி இறந்து போயிட்டாலா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்ப அந்த நேட்டிவ் அமெரிக்கன்ல ஒருத்தனுமே அப்படியே நிறைய இந்த ஏகப்பட்ட செயின் வாட்ச் அப்படின்னு சொல்லி ஏதோ கொத்தா வச்சிருந்திருப்பானுங்க. அந்த 6 பேரோட பொருட்கள் தான் இது, வேணா வச்சுக்கோங்கன்னு அதை கொடுத்துட்டு அந்த வில்லு இருப்பான்ல அவனும் பாதிக்கப்பட்டிருந்திருப்பானா. சோ இவனை நாங்க ட்ராப்பா வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து எடுத்துட்டு போயிருவாங்க. ஹீரோவும் வேகமா அவனுங்க தூக்கி போட்ட பொருட்கள்ல செக் பண்ணி பார்க்கும்போது இவன் மேரிக்கு ஒரு $1 மாதிரி கொடுத்திருந்திருப்பானா, அது இருக்கும். சோ அவ செத்து போயிட்டா. சரின்னு அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் அந்த உயிரோட இருக்கிற வில்லையாவது காப்பாத்துவான்னு ஹீரோவை தடுக்கிறதுக்காக ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் வரான். அவனை போட்டு தள்ளிட்டு நேரா அந்த வில்லு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிடறானா. அவனை கட்டி வச்சிருந்திருப்பாங்க. அவனை அவிழ்க்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த வில் என்னன்னா அப்படியே சுயநினைவுல இல்லாதங்காட்டி நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற கன்னை எடுத்து ஹீரோவோட கையிலேயே ஃபயர் பண்ணிடுவான். அந்த அதிர்ச்சியில பின்னாடி வந்த ஹீரோ அங்க இருக்கிற ஒரு டிராப்ல கால் வச்சு காலுமே அந்த டிராப்ல மாட்டிக்கும். பயங்கரமா வழியில துடிச்சுக்கிட்டு இருக்க அவனால எதுவுமே பண்ண முடியல, அதை கழட்டவே முடியலையா. அப்போ அந்த இடத்துல அந்த வில்ல வச்சிருந்திருப்பாங்கல்ல அவனை சுத்தி ஏகப்பட்ட அந்த கிரீச்சர்ஸ் வர ஆரம்பிக்குது. சுயநினைவே இல்லாதங்காட்டி கையில கன் வச்சிருந்தோம் அந்த வில் சும்மா தரையில தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருப்பானா. அந்த கிரீச்சர்ஸ் எல்லாரும் அப்படியே அந்த வில் மேல ஏறி அவனை கொதறி சாப்பிட ஆரம்பிக்க அவ்வளவு க்ளோஸ்ல நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான். பயங்கரமா பயந்து போனவனும் அப்படியே அங்கிருந்து நகர ட்ரை பண்ணுவான். நான் காலில் தான் மாட்டிருக்கேன், இதையும் அவளுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா சைட்ல ஒரு டிராப் இருக்கிறத பாத்துருவானா அப்படியே தூக்கி அந்த கிரீச்சரோட மூஞ்சில அடிச்சுட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி அவன் காலில் இருக்கிற அந்த டிராப்பை எடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து போகும்போது பார்த்தா அந்த சாப்பிட்டு இருந்துச்சு அந்த மான்ஸ்டர் அது எல்லாமே ஒரு மாதிரி மயங்க ஆரம்பிச்சிடும். ஆனா ஒண்ணு மட்டும் அங்க இருக்கிற இன்னொரு நேட்டிவ் அமெரிக்கன் இருப்பான். அவனை வந்து சாப்பிட்றதுக்காக போக நம்ம ஹீரோ தான் உதவி பண்றதுக்காக அங்க இருக்கிற ஒரு ஷார்ப்பான கம்பை எடுத்து அந்த மான்ஸ்டரை போட்டு தள்ளுவானா. சோ ஹீரோக்கும் புரிஞ்சிருச்சு, ரைட் அப்படின்னா நீங்க அந்த வில்லோட பாடியில பாய்சனை கலந்துருக்கீங்களாடான்னு அங்க ஏற்கனவே ஷார்ப் பண்ணி வச்சிருந்த ஏகப்பட்ட கம்புகளை எடுத்து அங்க மயங்கி போன எல்லா மான்ஸ்டர்ஸையும் குத்த ஆரம்பிப்பான். பயங்கர வெறியில இருக்கிற எல்லாத்தையுமே அந்த இடத்துல குத்திடுவானா. ஆனா அது எதுவுமே இறந்து போயிருந்திருக்காது. அங்க அடிப்பட்ட அந்த நேட்டிவ் அமெரிக்கன் போயிட்டும் போடாடே எதுவுமே சாகலன்னு சொல்லிட்டு அப்படியே போய் பயங்கர சோகமா நம்ம ஹீரோ உட்கார்ந்துருக்கேன். கொஞ்ச நேரத்துல சூரிய வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த கிரீச்சர்ஸ் எல்லாமே அந்த சூரிய வெளிச்சம் ஹீட் தாங்காம அதே இடத்துல இறந்து போக ஓ இதுதான் இதோட வீக்னஸ் ஆன ஹீரோவும் சரி அந்த நேட்டிவ் அமெரிக்கனும் சரி 2 பேரும் இதை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அடிப்பட்ட அந்த நேட்டிவ் அமெரிக்கனையும் நம்ம ஹீரோ அப்படியே கைத்தாங்கல்ல கூட்டிட்டு வந்துட்டு இப்போதைக்கு அந்த கோலன் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இந்த நேட்டிவ் அமெரிக்கன் இந்த லேடி அதுக்கப்புறம் அந்த அடிப்பட்ட அந்த ஒரு நபர் இவங்க 4 பேர் தான் தப்பிச்சிருந்திருக்காங்க. முதல்ல போய் யாரையாவது உதவிக்கு கூட்டிட்டு வருவானு நம்ம ஹீரோவும் அங்கிருந்து போவானா. அப்படி போகும்போது ஒரு இடத்துல ஒரு தொப்பி ஒண்ணு இருக்கும். இது நல்லா இருக்கேன்னு சொல்லி அப்படியே எடுத்து போட்டு அங்க இருந்து கிளம்ப அந்த இடத்துல பார்த்தா இன்னொரு பாடி இருக்கிறத காட்டுறாங்க. சோ அவனோட தொப்பி தான் போல. கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த ஹென்ரியோட ஆளுங்களையும் பார்த்தா அவங்க கிட்ட உதவி கேட்டு அடிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் அப்படியே கட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கோலன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா அங்க இருந்த அந்த நேட்டிவ் அமெரிக்கன் லேடியா இருக்கட்டும் அந்த அடிப்பட்ட அந்த ஒரு நேட்டிவ் அமெரிக்கனா இருக்கட்டும் 2 பேரையுமே வந்து போட்டு தள்ளிடுறாங்க. டே அவங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்காக கூட்டு வந்தா என்னடா பண்ணிருக்கீங்கிற மாதிரி தான் ஹீரோட ரியாக்ஷன் இருக்கு. சரி அவர் அட்லீஸ்ட் அந்த கோலனையாவது என்ன பண்ணின்னு கேட்கும்போது அந்த கோலனுக்கு தான் காலில் அடிபட்டு இருந்திருக்கும்ல, புல்லட் அடிபட்டு இருந்திருக்கும்ல, அதனால காலையே ரிமூவ் பண்ணிருப்பானுங்க. அவ்வளவுதான், நடுக்காட்டுல வச்சு காலை ரிமூவ் பண்ணா இறந்து போயிருந்திருப்பான். என்னடா இப்படி நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு பயங்கர வருத்தமா போக இன்னொரு பக்கம் அந்த வில்லோட பையனை அந்த கிரீச்சர்ஸ் எல்லாம் போச்சு வச்சிருக்கும்ல அதை தோண்டி சாப்பிட ஆரம்பிக்க அது வரைக்குமே அந்த வில்லோட பையன் உயிரோட தான் இருப்பாங்கிறத காமிச்சு அங்கேயே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பாக்குறதுக்காக எப்படியும் சேனலோட பேரை மறந்துடுவீங்க. சோ அதனால இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ.